பார்வை எனக்கு துண்டாய் பிடிக்கவில்லை. அது இருந்த விதமும் தோற்றமும் வெறுப்பை கூட்டியது. மேசை மேல் சவடாலாக பரப்பிக்கொண்டு கல்லூலி மங்கன் போல் சப்பளித்து போயிருந்தது. ஆனா பெண்ணா என்று கூட தெரியவில்லை. கம்ப்யூட்டர்களில் ஆண் பெண் பேதம் இருப்பது எனக்கு கனலாக தெரியாது. அதை கண்டுபிடிப்பதற்கு என்ன குறுக்கு வழி என்பதையும் அப்போது எனக்கு யாரும் சொல்லித் தந்திருக்கவில்லை. சில நிபுணர்கள் பார்த்த வாக்கிலேயே சொல்லிவிடுவார்களாம். பெண் என்றால் வழிக்கு கொண்டு வர கணநாளாகும், வெகு செய்து கொண்டிருக்குமாம். ஆனால் அணைந்து விட்டால் உயிருள்ளவரை விசுவாசமாக செயல்படும். ஆண் அப்படி இல்லையாம். ஆரம்பத்தில் அளவுக்கு அதிகமாக ஒத்துழைக்கும், நாள் போக போக காலை மாறிவிட்டு விடுமாம். முன்பின் தெரியாத விவகாரத்தில் இப்படி வந்து மாட்டிக்கொண்டோமோ என்று நொந்து கொண்டேன். ஒரு திடீர் உந்தலாகத்தான் கம்ப்யூட்டர் ஒன்று வாங்குவதாக முதல் நாள் இரவு எங்கள் வீட்டில் முடிவாகியது. என் 9 வயது மகன் அரவிந்தன் தன்னுடைய சிநேகிதர்கள் எல்லோரிடமும் கம்ப்யூட்டர் இருப்பதாக அளந்தான். என் ஆசை மனைவியோ ஹார்மோனிய பெட்டி போல இதையும் வளைத்து விடலாம் என்று ஆர்வமான கனவுகளுடன் காத்திருந்தாள். இது என்ன வெண்டைக்காயா? நுனிமுறித்து பார்த்து வாங்க கம்ப்யூட்டர். முந்தி பிந்தி வாங்கியும் அனுபவம் இல்லை. கடைக்காரனுடைய முகலாவண்யம் கதைப்பதற்கு ஆசையூட்டுவதாகவும் இல்லை. வீரியம் நிறைந்தவன் போல காணப்பட்டான். அவன் தலையில் இருக்க வேண்டிய முடியெல்லாம் மூக்கு வழியாகவும் காது வழியாகவும் வந்து கொண்டிருந்தது. எனக்கு அவன் சொன்ன விளக்கங்களும் கேட்ட கேள்விகளும் தலைகால் புரியவில்லை. நான் நியூயோர்க்கில் பட்டப்பாடு இங்கேயும் படவேண்டி வந்துவிட்டதே என்று யோசித்தேன். அமெரிக்காவுக்கு நான் முதலாக போன போது வாய்விட்டு கேளாத நண்பர் ஒருத்தர் தூண்டில் ஒன்று வாங்கி வரும்படி கூறியிருந்தார். தூண்டிலின் மீனை பிடிப்பது தலையிலா வாலிலா என்பது போன்ற அடிப்படை விடயம் கூட எனக்கு தெரியாது. நண்பருக்கு சரி என்று வாக்கு கொடுத்து விட்டேன். அமெரிக்காவில் தூண்டில் வாங்குவதற்காக ஒரு கடைக்கு போன போதுதான் எனக்கு பிரச்சனையே பிரம்மாண்ட வெளிச்சமானது. என்றால் அது சாதாரண கடையில்ல, ஒரு கிரிக்கெட் மைதானம் அளவில் மிகப்பெரிய சமாச்சாரம். இதிலே விசேஷம் என்னவென்றால், இந்த கடையிலே தூண்டில் மட்டும்தான் விற்பனை செய்தார்கள். மீன்பிடி சாதனங்களுக்கென்று ஏற்படுத்தப்பட்ட பிரத்யேகமான நிலையம். எத்தனையோ விதமான உபகரணங்கள், முன்பின் பார்த்தராத வினோதமான தூண்டில்கள் சிறிதும் பெரிதுமாக கடையை நிறைத்து கிடந்தன. நான் அங்கும் இங்கும் அண்ணாந்து பார்த்து கொண்டு அனாதையாக தெரிந்த போது ஏங்க வைக்கும் வனப்புள்ள பணிப்பெண் ஒருத்தி தென்பட்டாள். குதி உயர் காலணியில் நறுக்கென்று அவள் கத்தரிக்கோள் வெட்டுவது போல வந்து நின்று, உங்களுக்கு ஏதும் உதவி தேவையா என்று மழலையில் கேட்டாள். நான் வந்த விடயத்தை விளக்கினேன். அவளுடைய முதல் கேள்வி, உங்களுக்கு எப்படி வேண்டும்? வலது கை தூண்டிலா அல்லது இடது கையா என்றாள். ஆஹா, அப்படியா சங்கதி என்று நான் வலது கை என்று பதில் சொன்னதும் இரண்டாவது கேள்வி எழுந்தது. ஆற்றிலேயா கடலிலேயா என்றாள். இது என்னடா விளக்கம் என்று நான் யோசிப்பதற்கிடையில் அடுத்த கேள்வி வந்து விழுந்தது. ஆழ்கடலா கரையோரத்திலா என்றாள். தூண்டிலே இத்தனை விஷயங்கள் இருக்கா என்று நான் தியானத்தில் இருந்தபோது மிகவும் முக்கியமான ஒரு கேள்விக்கணையை வீசினாள். சிறுவனா, இளைஞனா அல்லது முழு மனிதனா என்றால் நான் என்னுடைய நண்பருடைய உடல்வாகை மனதில் அளவெடுக்க முயற்சி செய்து கொண்டிருந்தேன். அவள் கேள்விகளுக்கு மேல் கேள்வியாக கேட்டாள். நின்று கொண்டு பிடிப்பதற்கா, இருந்து பிடிப்பதற்கா, படகில் போய் பிடிப்பதற்கா, படுத்திருந்து பிடிப்பதற்கா என்றாள். மரியாதை கருதி சிறுநீர் பெய்து கொண்டு பிடிப்பதற்கா என்பதை கேட்கவில்லை என்று நினைக்கிறேன். சிறிய மீனா பெரிய மீனா, என்ன எடை தாங்கும் தூண்டில் தேவை? இது மாதிரியாக என்னும் முன்னே 700 800 அம்மென்றால் 1000 கேள்விகள் வந்து விழுந்தன. தலை சுற்றிவிட்டது. டிக்கெட் வேண்டாம், கையை விடு என்று ஆகிவிட்டது. யாழ்ப்பாணம் வெலிங்டன் தியேட்டரில் கவுண்டன் ஓட்டைக்குள் கையை நீட்டினால் டிக்கெட் கொடுப்பவர் கையை கெட்டியாக பிடித்துக் கொள்வார். பெண்ணுக்கு சனம் நெருக்கப்படியாக இருக்கும். டிக்கெட் கேட்டவருடைய கையை முறிக்கும் போது நிலை. அப்போது அவர் டிக்கெட் வேண்டாம், கையை விடு என்று கத்துவது வழக்கம். கட்டுச்சோறு கட்டிக்கொண்டு வந்திருக்க வேண்டும் என்று எனக்குப்பட்டது.
அடுத்த முறை வரும்போது இவர்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதிலை ஒரு புத்தகமாக அடித்து கொண்டு வருவது என்று மனதுக்குள் தீர்மானித்துக் கொண்டேன். இப்படியாக சந்திப்பிரிக்காத பாடல் போல் தலை சுற்றியது விவகாரம். மறுபடியும் நான் அந்த கடைக்கு கம்ப்யூட்டரை கொத்து கொத்தாக ஆராய்ச்சி செய்து வித்துவான் பட்டம் பெற்ற ஒரு நண்பரோடு படையெடுத்தேன். நண்பர் கம்ப்யூட்டருக்கு தலபுராணம் எழுதியவர். விடுவாரா? இப்போது வட்டியும் முதலுமாக அவர்களை போட்டு குடை குடை என்று குடைந்தார். அவர்களுடைய சம்பாசனை முற்றிலும் ஒரு புதிய பாஷையில் நடைபெற்றது. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. 2 பேருடைய வாயையும் மாறி மாறி பார்த்தேன். ஹார்ட் டிரைவர், ஃப்ளோஃபி, மெகாபைட், சாஃப்ட்வேர், இன்டர்பேஸ், யூபிஎஸ் என்ற வார்த்தைகள் எல்லாம் எனக்கு சிதம்பர சக்கரமாக இருந்தது. ஒருமுறை கவிகாலமேகம் பெயர் தெரியாத ஊரில் பாசை தெரியாத திண்ணி என்கின்ற தாசியுடன் இரவை கழிக்க வேண்டி வந்ததாம். இரவு முழுக்க தாசி ஏமிரோ ஓரி எத்துண்டி வஸ்தி என்றெல்லாம் இவரிடம் சரசம் செய்தாள். அவள் சொன்னது இவருக்கு புரியவில்லை, இவர் சொன்னது அவளுக்கு புரியவில்லை. யமன் கையில் பட்ட பாடுபட்டேன் என்கின்றார் காலமேகம். ஏமிரோ ஓரி என்பாள், எத்துண்டி வஸ்தி என்பாள். தாமிரா சொன்னதெல்லாம் தலைக்கடை தெரிந்ததில்லை. போமிரா சூளும் சோலை பெருங்கொண்டை திம்மி கையில் நாம் இரா பட்டபாடு யமன் கையில் பாடுதானே. இந்த கஷ்டம்தான் எனக்கு நினைவுக்கு வந்தது. அவர்களுடைய கதையில் அடிக்கடி ராம் ராம் என்ற வார்த்தை அடிப்பட்டது. நான் மேலே இருப்பது ராம் என்றும் கீழே இருப்பது லட்சுமணன் என்றும் எனக்கே உரிய சாதுரியத்தை ஊகித்துக் கொண்டேன். இவர்கள் இந்த சந்தடியில் இருக்கும் போது நான் எனக்கு தோதாக ஒருவரை கண்டுபிடித்தேன். அவருடைய கெமிஸ்ட்ரி எனக்கு சரிவரும் போல தோன்றியது. விஷயம் தெரிந்தவர் போல காணப்பட்டார். அவரிடம் போய் மெல்ல பேச்சு கொடுத்தேன். கம்ப்யூட்டர் வாங்கும் போது நாங்கள் என்ன பாவிப்புக்கு அதனை வாங்குகிறோம் என்பதை நிச்சயிக்க வேண்டும் என்றார். ஒரு நெல்லு மூட்டை மாத்திரம் கொண்டு போவதற்கு ஒரு திருக்கல் வண்டி போதும். 100 மூட்டை என்றால் 1 லோரி தேவைப்படும். குடும்பத்தோடு சுகமாக பயணம் செய்ய கார் வசதியாக இருக்கும். இல்லை, விசையாக போவதுதான் நோக்கம் என்றால் ரேசிங் கார் தான் வாங்க வேண்டும் என்றார். இது என்னை யோசிக்க வைத்ததோடு குட்டையை மேலும் குழப்பிவிட்டது. இது தவிர்ந்த ராட்சத கம்ப்யூட்டர்களும் தனித்தியங்கும் கம்ப்யூட்டர்களும் இருந்தன. மேசையில் வைப்பது, மடியில் வைப்பது, இது பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும். கக்கத்தில் வைத்திருப்பது, இப்படியாக பல. தலையில் வைப்பதும் இன்னமும் வரவில்லை என்றே நினைக்கிறேன். அது வந்துவிட்டால் பெண்கள் தலையில் மல்லிகைப்பூவை வைப்பதற்கு பதிலாக இதை வைத்துக் கொண்டு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. நண்பருடைய ஆட்சைப்படி 486 கம்ப்யூட்டர் வாங்குவதென்று தீர்மானமாகியது. கம்ப்யூட்டர் என்றால் அதை மாத்திரம் தூக்கி கொண்டு வர முடியுமா? அதற்கென்று சில உபகரணங்கள் இருக்கின்றன. நான் கணக்கு போடும் போது அதை மனதில் எடுக்கவில்லை. மவுஸ் பேட், டிஸ்குகள், பேப்பர், ரிப்பன் என்று ஊறுபட்ட சாமான்கள். பில் போடும் போது கணக்கு எக்கச்சக்கமாகிவிட்டது. பொங்கல் பானை வாங்கும் போது அதற்கென்று திருகனி, இஞ்சி, இலை, கரும்பு என்று வாங்குவதில்லையா? அப்படித்தான் இதுவும் இன்று என்னை தேர்த்தி கொண்டேன். நாங்கள் எல்லாவற்றையும் காரிலே ஏற்றி திரும்பி வரும்போது நண்பன் 486 கம்ப்யூட்டர் 486 கம்ப்யூட்டர் என்று உச்சாடனம் செய்தவாறே அதன் வீர பிரதாபங்களை பற்றி ஒரு பரணி பாடினார். எங்கள் ஊரிலே சிவக்கொழுந்து 1008 வேட்டி வாங்க வண்டி கட்டி பெரிய கடைக்கு போனதைப் போல நானும் எனக்கு 486 கம்ப்யூட்டர்கள் கிடைக்கப் போகிறது என்று மடத்தனமாக ஒரு கணக்கு போட்டதை எண்ணி வெட்கினேன். ஆழத்தி எடுக்க நிற்பது போல் ஆவலோடு வாசலில் காத்திருந்தாள் என் மனைவி. அவளுக்கு பக்கத்தில் என் மகன் நிறை பொங்கல் பானையை இறக்குவது போல மெதுவாக கம்ப்யூட்டர் இறக்கி உள்ளே கொண்டு போய் ராகு காலம் தவிர்ந்த நல்ல வேளையில் ஒரு மேசையில் இறத்தினோம். முதல் வேளையாக சாமிக்கு தீபம் காட்டிவிட்டு வந்த என் கணிப்பொறி நெற்றியில் ஒரு குங்கும பொட்டு வைத்தாள் என் மனைவி. கையகலத்துக்கு அரவிந்தன் அதில் ஒரு ஓம் ஸ்ரீராம் எழுதினான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு பரபரப்புடன் கம்ப்யூட்டரை இயக்கி பார்த்தோம், தட்டி பார்த்தோம், தடவி பார்த்தோம், அதன் புதுமணத்தை நுகர்ந்தோம். அது கிறுக்
கிரிக் என்று உயிர் பெறும் அதிசயத்தை வாய் திறந்து பார்த்து ரசித்தோம். அன்று முதல் அந்த கம்ப்யூட்டர் எங்கள் குடும்பத்தில் ஒன்றாகிவிட்டது. முதல் நாளே நான் ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடித்தேன். கணிப்பொறி என்பது ஒரு ராட்சச வேலைக்காரன். சொல்லும் வேலைகளை எல்லாம் கச்சிதமாக செய்யும். ஆனால் தவறான கட்டளைகளை பிறப்பித்து விட்டாலோ தானே எஜமானாகிவிடும். பிறகு நீங்கள் அதற்கு அடிமைதான். இன்னொன்று, பயந்து பயந்து இதை அணுகினால் அது எட்ட போய்விடும். எனது 9 வயது மகன் மீன் குஞ்சு நீந்துவது போல உற்சாகமாக அதனோடு ஒட்டி பழகிவிட்டான். கணிப்பொறியை அவனுக்கு நிரம்பவும் பிடித்து கொண்டது. அதுவும் தன்னுடைய ரகசிய கதவுகளை அவனுக்கு தங்கு தடையின்றி திறந்து விடைய தயாராகிவிட்டது. எல்லோருக்கும் அவசரமாக செய்வதற்கு அதில் கனவேலைகள் இருந்தன. என் மனைவிக்கு வீட்டு கணக்குகளும் சீட்டு கணக்குகளும் காத்திருந்தன. அரவிந்தனுக்கு பள்ளிக்கூடத்தில் கொஞ்சம் பயிற்சி ஏற்கனவே இருந்தது. படங்கள் கீறவும் கேம்ஸ் விளையாடுவதற்கும் அவன் பறந்தான். அரவிந்தனுடைய நண்பர்கள் இப்பவெல்லாம் அடிக்கடி வந்து போகத் தொடங்கினார்கள். கம்ப்யூட்டருடன் அவர்கள் பொழுது முக்காலும் கழிந்தது. புது கேம்ஸ்களை பண்டமாற்று செய்து பாவித்தார்கள். கை தேர்ந்த நிபுணர்கள் போல புதிய தலைமுறை கணிப்பொறி பற்றி நீண்ட விவாதங்களும் பட்டிமன்றமும் நடத்தினார்கள். என் மனைவியின் பொழுதுபோக்கு திசை மாறிவிட்டது. சீட்டுக்கணக்கு விவரங்களை எல்லாம் கணிப்பொறியில் நுணுக்கமாக பதிந்து வந்தாள். அடிக்கடி அவளுக்கு தொலைபேசி வரும். ஒரு முறை சிநேகை ஒருத்தி என்னவோ கேட்க, கொஞ்சம் இரு, எனக்கு ஞாபகம் இல்லை, கம்ப்யூட்டரை பார்த்து சொல்லுறன் என்று இவள் பெருமையை சொன்னாள். புதிதாய் பிறந்த குழந்தை வீட்டை அடியோடு மாற்றுவது போல இந்த கணிப்பொறி எங்கள் வாழ்க்கையில் பெரிய திருப்பத்தை கொண்டு வந்து விட்டது. நாங்கள் ஒருவருடன் ஒருவர் கம்ப்யூட்டர் பாசையிலே தான் பேசி பழகிக் கொண்டோம். பள்ளிக்கு எடுத்து போக மகனுக்கு சாப்பாட்டு தரும் போது அவன் அம்மா "Give me a megabyte" என்று கத்துவான். மனைவியிடம் இத வேற விதமா வெளிப்படும். மேகலா என்ற பெயரை அவள் இப்போதெல்லாம் மெகா என்று எழுதுகிறாள். காரணம் தெரியாமல் இதயத்தில் சந்தோஷம் பொங்கும். அந்த நேரங்களில் என் விரல்கள் சில்லென்று குளிர்ந்திருக்கும். அவள் இடையை போய் தொட்டுவிடும். நெளிப்பு காட்டிக்கொண்டே மெல்ல விலகிடுவாள். பிரஸ் எனி கீ டு என்டர் என்று சொல்லிவிட்டு ஓடுவதற்கு தயாராக நிற்பாள். நான் எப்படி பிடிப்பது? இஃப் யூ வாண்ட் டு எஸ்கேப் பிரஸ் இயர் என்று என் உதட்டை தொட்டி காட்டுவேன். இந்த நேரங்களில் எல்லாம் ஒரு புதிய அந்யோன்யம் எங்கள் குடும்பத்தில் வந்து பரவியது போல எனக்குப்பட்டது. சில சமயங்களில் அரவிந்தா அரவிந்தா இங்கே வா என்று யானை ஆதிமூலத்தை கூப்பிடுவது போல ஓலமிடுவாள் என் மனைவி. கம்ப்யூட்டர் இந்த கூட்டலை தப்பு தப்பாய் போட்டிருக்கு, இதை ஒருக்கா பார் என்பாள். என்னுடைய மகனும், என்னம்மா நீங்கள் சும்மா சும்மா கூப்பிட்டு ட்ரபல் கொடுக்கிறீர்கள் என்று நடப்பு விட்டுக்கொண்டே போய் அந்த சில்லறை தகராறை சரி செய்து விட்டு வருவான். இப்படியாக அந்த கணிப்பொறியின் வருகைக்கு பிறகு எங்கள் வீடு ஒரு விஞ்ஞான துள்ளலால் துள்ளி வேகமாக முன்னேறி கொண்டிருந்தது. கனநாளாக ஒரு சிறுகதை என் மனதில் ஊறப்போட்டு கிடந்தது. இப்போது முட்டையில் கள்ளு பொங்குவது போல அது பொங்கிக் கொண்டு வந்தது. இனியும் எழுதாமல் தாமதிக்க இயலாது என்ற நிலைமை. 2 காதலர்களை பற்றியது அந்த கதை. காதலிக்கு மாற்றல் கிடைத்தது. இன்னொரு ஊருக்கு போய்விடுகிறாள். தொலைதூரத்துக்கு போனாலும் அவளுடைய காதல் கடிதம் மூலமும் தொலைபேசி மூலமும் சூடு குறையாமல் வளர்கிறது. புது ஊரில் காதலிக்கு இன்னொருத்தனுடன் மையில் ஏற்படுகிறது. பழைய காதலன் அவனை நம்பி தபால் நிலையத்துக்கும் தொலைபேசி அலுவலகத்துக்குமாக காசை விரயம் செய்து கொண்டே இருக்கிறான். அவர்களுடைய தொலைதூர காதல் தொலைந்துவிடும் அபாயத்தில் இருந்தது. கதைக்கும் நான் தொலை என்றே தலைப்பு கொடுத்திருந்தேன். சிறுகதையாக தொடங்கி நெடுங்கதையாக அது வளர்ந்து விட்டது. 1000 வார்த்தைகளுக்கிடையில் அதை மடக்கி வைத்திருந்தேன். நான் நினைத்ததிலும் பார்க்க கதை நல்லாக வந்திருந்தது. காதல் வர்ணனை ஒரு புது புயலை கிளப்பிவிடும் என்று எதிர்பார்த்தேன். இதிலே ஒரு வசதி என்னவென்றால், கணிப்பொறியில் காகிதம் மிச்சப்படுகிறது. சுற்றுச்சூழலுக்கும் எவ்வளவோ நன்மை. கையினால் எழுதுவது போல அடித்து அடித்து எழுதி திருத்தங்கள் செய்து காகிதத்தை விரயமாக்கிய வேண்டியதில்லை. எல்லா திருத்தங்களையும் கம்ப்யூட்டரில் ஒரே அடியாக செய்துவிடலாம். எத்தனை மரங்கள் நிம்மதி பெருமூச்சு விடும். நான் ஒரே மூச்சில் 8 பக்கங்களை அடித்து முடித்திருந்தேன். வேண்டிய திருத்தங்களை கணிப்பொறியிலேயே செய்து கொண்டேன்.
எழுதி அடித்து அடித்து கையில் முறியும் அவசியம் இப்போதெல்லாம் இல்லை. வேலையை முடித்து கைகளை தூக்கி நாரியை நிமிர்த்திய போது மின்சாரம் நின்று விட்டது. அடித்த அவ்வளவும் பாழாகி என்னுடைய ஆர்வம் கசங்கி போனது. முதலில் இருந்த திருப்பவும் இன்னொரு முறை அடிக்க வேண்டும். அடுத்த நாள் நண்பர் வந்தபோது இதை சொல்லி அழுதேன். எனக்கு சாதகத்தில் நம்பிக்கை இல்லை. கும்பராசிக்காரர் எல்லாம் அப்படித்தான். இருந்தும் என்னுடைய சாதகத்தில் கம்ப்யூட்டர் தத்து இருப்பதாக சுதுமலை சாஸ்திரியார் சொன்னது என்னை கொஞ்சம் கவலைப்பட வைத்தது. அப்போது நண்பர் எனக்கு 2 புத்திமதிகள் சொன்னார். 1. தலை போகிற காரியம் என்றாலும் ஒவ்வொரு 5 நிமிடமும் டைப் செய்வதை சேமித்து வைக்க வேண்டும். 2. எங்கள் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு டைரக்டரை உருவாக்கி அதிலே எங்கள் வேலைகளை சேமித்து வைத்துக் கொள்ளுதல் வேண்டும். இதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை விவரமாக விளக்கினார். அன்றிலிருந்து புகையிலை கன்றுக்கு பாத்தி கட்டுவது போல கணிப்பொறி தளத்தை 3 பகுதிகளாக பிரித்து ஒரு பகுதியில் நானும் இன்னொரு பகுதியில் மனைவியும் மீதியில் அரவிந்தனுமாக பயிர் செய்தோம். எங்கள் படைப்புகளை இந்த வரம்புக்குள் வைத்துக் கொண்டோம். இதற்கு பிறகு ஒரு ஒழுங்குமுறை வந்தது. ஆரம்பத்தில் எனக்கு கம்ப்யூட்டருடன் ஏற்பட்ட பிணக்கு நீங்கி ஓர் இணக்கம் ஏற்பட்டது. உருக்கி எடுத்த இரும்பினால் செய்த ரெமிங்டன் தட்டெழுத்து பொறியில் நான் ஆரம்ப கால தீட்சி பெற்றவன். அதை தூக்க 2 பேரும் வைக்க 4 பேரும் வேணும். நகலெடுக்கும் மெஷின்கள் வருவதற்கு முன்னரான ஒரு காலம் அது. 7 கார்பன் தாழ் வைத்து கைகளை தலை உயரத்துக்கு உயர்த்து மூச்சை பிடித்து கொண்டு தேடி குத்தி டைப் செய்வதில் நான் ஒரு விண்ணவன் என்று பேர் வாங்கியவன். இப்படி ஒரு ஆழ்ந்த பரவசத்தோடு நான் தட்டெழுத்து லீலைகளை செய்யும் போது அம்மி பொழிவது போல ஒரு விதமான சத்தம் வரும் என்று சொல்லுவார்கள். என்னுடைய மகன் அப்படியல்ல. அவனுடைய விரல்கள் பட்டு துணியில் படுவது போல மெல்லப்பட்டு நகரும். விசைக்கட்டையில் அவன் விரல்கள் வண்ணத்து பூச்சி பறப்பது போல தொட்டு தொட்டு பறந்தபடியே இருக்கும். எழுத்துக்கள் திரையிலே மின்னி மின்னி கைகோர்த்து கொண்டு வரும்போது பார்க்க கொள்ளையழகாக இருக்கும். இதில் பல ரகசிய பாதைகளை என் மகனே கண்டுபிடித்து கொண்டான். நான் முன்பே அவற்றை அறிந்திருந்தது போல ஓர் அலட்சியத்துடன் ஏற்றுக்கொண்டேன். இப்படி நகலெடுப்பது, கத்திரிப்பது, ஒட்டுவது, தேடுவது, அழிப்பது, எழுத்துக்களை பெரிதாக்குவது, சிறிதாக்குவது என்று நுணுக்கங்களை எல்லாம் தெரிந்து கொண்டேன். சொற்பிழைகளை கண்டுபிடிக்கவும் ல மயக்கங்களை நீக்கவும் சீக்கிரத்தில் பழகிக்கொண்டேன். ஆனால் என்னை ஆச்சரியத்தில் அடித்தது ஒரு வார்த்தையை தேடிக்கொண்டு பிடிப்பதும் பிறகு அதை மாற்றுவதும் தான். கதாநாயகனுடைய பெயர் சந்திரன் என்று இருந்தது. அதை ரமேஷ் என்று மாற்ற முடிவு செய்தேன். கணிப்பொறியில் அந்த கட்டளையை கொடுத்ததும் அது முடிவு செய்தேன். கணிப்பொறியில் அந்த கட்டளையை கொடுத்ததும் அது 36 பக்கங்களையும் தேடி துருவி சந்திரன் என்ற பேர் வரும் இடங்களில் எல்லாம் ரமேஷ் என்று ஒரு கணத்தில் மாற்றிவிட்டது. இதிலும் பார்க்க இன்னொரு அதிசயம் காத்து கிடந்தது. கதை 1000 வார்த்தைகளுக்கு மேல் நீடிக்க கூடாது. கணிப்பொறியில் கட்டளை கொடுத்ததும் அது நொடியில் வார்த்தைகளை எண்ணி கூறிவிடும். அது மாத்திரமல்ல, எத்தனை பக்கம், எத்தனை வரிகள், எத்தனை பராக்கள் என்று கச்சிதமாக சொல்லிவிடும். இது எனக்கு நல்ல ஒரு வசதியாக இருந்தது. இருதுபர்ணன் என்ற அரசன் தமயந்துடைய 2ஆம் சுயம்பரத்தில் கலந்து கொள்ள தேரில் விரைகிறான். தேரை நலனோட்டியபடியால் அது மின்னல் வேகத்தில் போய்க் கொண்டிருந்தது. தேர் ஒரு சமதரையில் கிடக்கும் போது அங்கே தாண்டிய காய்கள் கூடி கூடியாக காத்திருப்பதை கண்டார்கள். அப்போது இருதுபர்ணன் தலையை திருப்பி ஒரு பார்வை பார்த்துவிட்டு 10,000 கோடி காய்கள் என்று சரிகணக்காக சொன்னானாம். ஒரு பார்வையில் என்னும் அக்ஷர இதயம் என்ற கலையை அவன் படித்து இருந்தான். இந்த கம்ப்யூட்டரும் அப்படித்தான். அச்ச இருதய கலையில் கை தேர்ந்ததாக இருந்தது. ஆனால் இதை எல்லாத்தையும் சாப்பிடக்கூடிய ஒரு அதிசயத்தை அது எனக்காக அந்தரங்கமாக வைத்திருந்தது. அப்போது நான் அதனுடைய வஞ்சகத்தையும் சூழ்ச்சியையும் கண்டுகொள்ளவில்லை. நான் அந்த நெடுங்கதையை எழுதி முடிக்கும் போது இரவு 2 மணி இருக்கும். திருத்தங்களுக்கு மேலாக திருத்தங்கள் செய்து கதை ஒரு அபூர்வ அழகுடன் வந்திருந்தது. இப்படியான கதைகள் 1000 வருடத்துக்கு ஒரு முறையை பிறக்கும் என்று சொல்வார்கள். மனைவியை பார்த்தேன். அவள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். மகன் பால்வடியும் முகத்தை காட்டியபடி ஏதோ கனவில் மிதந்து கொண்டிருந்தான். இப்பொழுது அச்சடித்தாள். பிரிண்டர் கற்கென்று ஊரையே கூட்டிவிடும்.
நாளை காலை அதை செய்யலாம் என்று நினைத்து கணிப்பொறியை மூடிவிட்டு படுத்துக்கொண்டேன். என்ன மடத்தனமான முடிவு அது! அடுத்த நாள் காலையில் எழுந்து கணிப்பொறிக்கும் பிரிண்டருக்கும் இணைப்பு கொடுத்தேன். கம்ப்யூட்டரை எழுப்பினேன். நல்ல பாம்பை உசுப்பி விடுவது போல இஸ் இஸ் என்று சத்தம் உயிர்த்தது. அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருப்பது தனி ஆனந்தம். கதை சேமித்து வைத்த பைல்களை கூப்பிட்டேன். அது பேசாமல் கம் என்று இருந்தது. இன்னொரு முறை விழித்தேன். அதற்கு கோபம் வந்துவிட்டது. அப்படி ஒரு கோப்பே இல்லை என்று ஒரே போடாக போட்டது. இந்த கம்ப்யூட்டரில் ஒரு சனியன் என்னவென்றால் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லி கொண்டிருக்கும். ஒவ்வொருவரும் இல்லாத நேரமாக பார்த்து ஒரு நண்பர் வந்து 100 ரூபாய் உங்களிடம் கடனாக வாங்குகிறார். அடுத்த நாள் உங்களை பார்த்ததே இல்லை என்கிறார். உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படிதான் எனக்கும் இருந்தது. 36 பக்கங்களையும் சாப்பிட்டு ஏப்பம் விட்டுவிட்டு ஒன்றும் தெரியாத அப்பாவி போல் என்னை பார்த்தது. எனக்கு சாட்சிக்கு கூட ஒருவரும் இல்லை. துருவி துருவி தேடினேன். என்னுடைய யுக்தி ஒன்றும் பலிக்கவில்லை. அந்த கோப்பு இருந்த சிலமன் கூட இல்லை. எனக்கு அழுகை வந்துவிடும் போலிருந்தது. தொலை என்ற தலைப்பில் நான் கணிப்பொறியில் எழுதிய முதல் கதை உண்மையிலேயே தொலைந்து போய்விட்டது. ஒரு ஏழை புலவர் அவருடைய பரம்பரை சொத்து ஒரு பாக்கு வெட்டி, உயிருக்கு அடுத்தபடி அவருக்கு அதுதான் எல்லாம். விறகு வெட்ட, கறி நறுக்க, பாக்குச்சீவை என்று எல்லாத்துக்கும் அதைதான் நம்பியிருந்தார். ஒரு நாள் அதை காணவில்லை. புலவருக்கு கையும் கூட ஓடவில்லை, காலும் கூட ஓடவில்லை. தேடு தேடு என்று தேடினார். விறகு தரிக்க, கறி நறுக்க, வெண்சோற்றுப்புக்கு அடகு வைக்க, பிறகு பிளவு கிடைத்ததென்றால் நாளாராக பிளக்க, பறகு பறகென்று சொரிய பதமாயிருந்த பாக்கு வெட்டி இறகு முளைத்து பறந்ததுவோ எடுத்தீராய் கொடுப்பாரே. இந்த கதிதான் எனக்கும். பக்குவமாக பணியாரம் செய்து பனை நாற்கற்பெட்டியில் மூடி மாடாவில் மறைத்து வைத்தது போல இவ்வளவு கவனமாக இந்த கதையை கோப்பிலே செருகி வைத்தேனே, எங்கே போனது? இறக்கை முளைத்து பறந்து விட்டதோ? பனி மூடிய அந்த அதிகாலையிலும் நான் நண்பரை தேடிக்கொண்டு ஓடினேன். ஆத்திரத்தோடு நண்பர் அவுக்கண எலும்பி 2இல் 1 பார்ப்பது என்று பாய்ந்து வந்தார். அந்தரங்க மந்தர வித்தையெல்லாம் செய்து பார்த்தார். அது அசையவில்லை. குலையடிப்பது ஒன்றுதான் பாக்கி. எல்லாத்தையும் விழுங்கிவிட்டு ஒரு கெப்ரோடு இருந்தது. இறுதியில் பெண் கம்ப்யூட்டர் என்று பார்க்காமல் நண்பர் குலுக்கல் முறையில் தன் சாமீர்த்தியத்தை காட்டினார். அது அப்போது ஓர் அசிங்கமான பார்வை அவர் பக்கம் வீசியது. நான் அந்த சம்பவத்துக்கு பிறகு கணிப்பொறியை நிமிர்ந்தும் பார்த்ததில்லை. அதை பார்த்தால் கொன்றுவிட வேண்டும் என்ற என் கடமை உணர்வு எனக்கு வந்துவிடும். முகத்தை மறுபக்கம் திருப்பி கொண்டு போய்விடுவேன். அது செய்த நம்பிக்கை துரோகத்தை என்னால் மன்னிக்கவே முடியாது. பவித்திரமான எங்கள் குடும்ப சந்தோஷத்திலும் அந்நியோன்யத்திலும் இப்படியாக ஒரு கீறல் விழுந்து விட்டது என்று எனக்கு ஒரு வேதனையாக இருந்தது. தொன்று தொட்டு வந்த பாரம்பரியப்படி கதையை திரும்பவும் கையினால் எழுதுவதென்று தீர்மானித்தேன். ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் கதை வரமாட்டேன் என்றது. கம்ப்யூட்டரை பார்ப்பதற்கு முன்பாகவே கடவுள் கைகளை படைத்திருக்கிறார் என்பது என் நம்பிக்கை. இருந்தும் எனக்கு கையினால் எழுத முடியவில்லை. கம்ப்யூட்டர் தான் தேவைப்பட்டது. அது இப்படி காலை வாரியும் எனக்கு புத்தி வரவில்லை. முந்திய கதை முற்றிலும் மறந்துவிட்டது. எழுத எழுத கரு மாறிக்கொண்டே சென்றது. என்ன எழுதுகிறோம் என்று எனக்கே புரியவில்லை. இப்படியாக என்னுடைய எழுத்து ஊழியம் கடவுளின் காருண்யத்தாலும் வாசகர்கள் முன்புறவில் செய்த நட்பயனாலும் அவசரத்தில் எழுந்த சிப்போல தடைப்பட்டு அந்தரத்தில் நின்று போனது. இந்த கஷ்ட காலத்திலும் என் மகன் அதனுடன் மிகவும் வாஞ்சையாக பழகினான். மணிக்கணக்காக விளையாடி கொண்டிருப்பான். நீல நிற யானையையும் சிவப்பு நிற குதிரையையும் வரைவான். பள்ளியில் கொடுக்கும் வீட்டு வேலைகளை கணிப்பொறியில் செய்வான். கதை சொல்லும் போது சொல்லுவது போல கம்ப்யூட்டரும் இம் என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருக்கும். அவன் ஏதாவது தப்பா செய்யும் போதான் அப்படி எச்சரிக்கும். என் மகன் அந்த நேரங்களில் கோபிக்காதே கோபிக்காதே என்று சொல்லி அதை சமாளிப்பான். ஒரு நாள் நான் வழக்கம் போல தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தேன். மகன் கணினிப்பொருடன் சல்லாபம் செய்து கொண்டிருந்தான். விளையாடுவதும் அடிக்கடி சிரிப்பதுமாக சமவயது நண்பர்கள் இருவரும் பழகுவது போல இருந்த இந்த காட்சி தொலைக்காட்சி கதாநாயகியின் தொப்புள் பிரதேசத்தில் மெய்மறந்து இருந்த நான்
திரும்பி மகனுடைய கம்ப்யூட்டர் திரையை பார்த்ததும் திடுக்கிட்டேன். என் கண்களை என்னால் நம்ப முடியவில்லை. நீந்து பூசணிக்காய் போல கொழுந்து திரைமுழுக்க அடைத்து கொண்டு இருந்தது என்னுடைய கதை. குண்டு குண்டான எழுத்து, தடித்த தலைப்பு, அதேதான் என்னுடைய கதைதானது. நான் 2 தரம் வாயை திறந்து திறந்து மூடினேன். காற்றுத்தான் வந்தது. விட்ராதே விட்ராதே பிடி என்று கத்தினேன். ஏதே கன்றுக்குட்டி ஒன்று அறுத்து கொண்டு ஓடுகிறது போலவும், தும்பை பிடி என்று நான் கதறுகிறது போலவும் அது இருந்தது. என்னுடைய மகன் குவளை மலர் போன்ற கருநீல கண்களை இன்னும் அகல விரித்து என்னை பார்த்தான். அவனுடைய கை மவுசை அழித்து பிடித்தபடியே இருந்தது. நான் பாய்ந்து கிட்ட போய்விட்டேன். இந்த ஃபைல் இங்கே எப்படி வந்தது என்றேன். எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் என்றை டைரக்டரியில் தேடிக்கொண்டு வந்தேன். இது வந்திருக்கு, இது உங்களுடையதா என்றான். எனக்கு அப்படியே அவனை எடுத்து கொஞ்ச வேண்டும் போல இருந்தது. நான் இன்னொரு தரம் பார்த்தேன். எவ்வளவு நாளும் கதையை தன் வயிற்றிலே வைத்திருந்தது இறைமீட்டு தந்திருக்கிறது இந்த கம்ப்யூட்டர். பெற்றோரை ஏமாற்றி களவாக ஓடி வந்த காதலியை கண்டது போல ஆசை தீர பார்த்து கொண்டே இருந்தேன். ஆனந்தத்தில் என் கண்ணீரில் நீர் தழும்பி நின்றது. வந்து விட்டாயா வந்து விட்டாயா என்று என் மனதுக்குள் சொல்லிக் கொண்டேன். நான் கம்ப்யூட்டரை பார்த்தேன். அதுவும் பார்த்தது. அதன் பார்வையில் இப்போது கொஞ்சம் நட்பு தெரிந்தது.